அருணகிரிநாதருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போகர் இந்த குகையில் தவம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா 18 சித்தர் போகர் வந்து எங்க உள்ள போய் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய சித்தர்களும் உள்ள தியானம் பண்ணி இங்கேயே வந்து பக்கத்துல போய் அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அங்க ஒரு போட்டோ ஒன்று பார்த்துருப்பீங்களே, அதுக்கு பின்னாடி இன்னும் குகை போய்கிட்டு இருக்கு. போட்டோ வச்சு அடைச்சிருக்காங்க. இதுதான் ஐயாவோட ஃபோட்டோ, ஒரிஜினல் ஃபோட்டோ தான். ஃப்ரெண்ட்ஸ், விராலிமலை முருகன் கோயிலுக்கு போகிற வழி இதாங்க. நம்ம போன வீடியோவில் நம்ம விராலிமலை முருகன் கோயில் சிறப்புகளை பற்றி பார்த்துருப்போம். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம விராலிமலை சிறப்புகளில் ஒன்றான சந்தனக்கோட்டை குகைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த குகையில் அருணகிரிநாதர், போகர் சித்தர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சித்தர்கள் இந்த குகையில் தவம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே குகையில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் சித்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த குகைக்கு நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேருந்து ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குகைக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க நினச்சது நிறைவேறி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இருக்காங்க. இந்த குகையோட ரகசியங்க அது, சரிங்களா? அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த குகைங்க. இந்த குகையோட ரகசியங்கள் என்ன, சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் முழுக்க முழுக்க சொல்கிறேன். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் தாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சந்தனக்கோட்டை குகை இருக்குங்க. போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி பாகம் 2ல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த ஸ்தலம் இதுங்க. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் ரொம்ப வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவம் செய்து அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, அருணகிரிநாதர் மட்டும் இல்லைங்க, அருணகிரிநாதருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போகர் இந்த குகையில் தவம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குறத கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சித்தர் அருணகிரிநாதருங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட குகைக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். சித்தர்களை தேடி பாகம் 1ல் திருவரம்பூர் கட்டாங்கலி சுவாமிகள் ஐயாவை பற்றி பார்த்தோம், சரிங்களா? மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எதுவும் பேச முடியாது, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நான் பேசிக்கிறேன், சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க. அது ஊர் மக்கள் தான் பக்தர்கள்லாம் சொன்னாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் வரலங்க, நம்ம நண்பர் வந்திருக்காரு. நம்ம நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உனக்கு அப்புறம் இருக்கு சித்தர்கள் தேடி பயணன்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வலுக்கட்டாயமாக இவனை இழுத்துட்டு வரேன் இங்கே. கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு சித்தரையும் பார்க்கணும். அதை நான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அதை காமிக்கணும். சில பேர் வர முடியாமல் இருப்பீங்க, போக முடியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது மாதிரி வீடியோ போட்டு இது மாதிரி இருக்குது, இது மாதிரி நீங்கள் வரலாம், எந்தெந்த டைமில் வரலாம், எப்படி வழிபடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரோம். கண்டிப்பாக வந்து இதுக்கு கூட ஆதரவு வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கு. அருணகிரிநாதரும் போகர் சித்தரும் இன்ன வரையும் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் ரூபத்துலேயும் மயில்கள் ரூபத்துலேயும் இந்த குகையில் வந்து தவம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸே காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம். பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. ஃப்ரெண்ட்ஸ், பௌர்ணமி பூஜை நேரம் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குகைக்குள்ளே வந்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், விராலிமலை முருகப்பெருமான் புகைப்படம் இருக்குது பாருங்கள். ருத்ராஜத்திலே செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் பார்க்குற புகைப்படத்தில் உள்ள மகான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், போகர் சித்தர் வழிபட்ட சிவபெருமான்.
இதுக்குள்ள தான் போகிறோம் சார். சித்தன் வாக்கு சிவன் வாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குகையில் சிவபெருமானும் முருகப்பெருமான் 2 பேருமே சித்தர்களுக்கு காட்சி தந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புனித குகையில் தான் நம்ம இருக்கோம். கைஸ் வாங்க, இங்கே பாருங்க, இந்த குகைக்குள்ளே எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன் அப்போல்லாம் பராமரிப்பே இருந்திருக்காது. காய்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்துருப்பீங்களே, அதுக்கு பின்னாடி இன்னும் குகை போய்கிட்டு இருக்கு. ஃபோட்டோ வச்சு அடைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஆள் போக முடியாது. அந்த அளவுக்கு தான் கேப் இருக்குது. இப்போ தான் எனக்கு அது தெரிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இப்படிப்பட்ட குகைக்கு வந்து வழிபட்டதில். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே போகர் சித்தரும் அருணகிரிநாதரும் அது இல்லாமல் நிறைய சித்தர்கள் நிறைய மகான்கள் தவம் செஞ்சு முருகப்பெருமான் சிவபெருமான் அருள் பெற்றிருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் ஒரு முறை வாங்க. கண்டிப்பாக நம்ம விராலிமலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த குகைக்கு வந்துட்டு போங்க. நீங்கள் வேண்டுனது எல்லாமே ஒரே நாள் நடக்குங்க. ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்த குகைங்க. இதுதான் ஐயாவோட ஃபோட்டோ, ஒரிஜினல் ஃபோட்டோ தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள். இங்கே வழி இருக்குது தெரியுதுங்களா? இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த வழியை நம்ம போக முடியாதுங்க. ஏன்னா பாறைகள்லாம் விழுந்து இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டெய்லியும் வராங்க இந்த கோயிலுக்கு, வழிபடுறாங்க. அவங்கக்கிட்ட பற்றி இந்த கோயிலை பற்றி கேட்டுக்கலாம். அம்மா, இந்த என்னன்னைக்கு இது ஒரு பிரசித்தி பெற்ற நாளாக இருக்கும், திறந்துருக்கும், எந்தெந்த டைம் திறந்துருக்கும் அதுமாரி சொல்லுங்களா? அது அமாவாசை அப்போ 3 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. இல்லாமல் அமாவாசைனாவே 5:30லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. யாகம் பிரம்மாண்டமாக நடக்கும். சித்தர்களாக சேர்ந்து வழிபடுவாங்க. 2 மணி நேரம் அந்த யாகம் நடக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நானும் இப்போ 1.5 வருஷமாக, அதுக்கு முன்னாடி முருகனை மட்டும்தான் தரிசனம் பண்ண வந்தேன். இந்த குகைங்கிறத படித்து பார்த்துட்டு எதேச்சியாக நான் உள்ளே வந்தேன். நான் வந்து என் குறைகள்லாம் ரொம்ப இங்கே குமரிட்டு ஒரு நாள் அழுதுகிட்டே போயிட்டேன். அதுக்கு பின்னாடி அந்த ஐயா வந்து, நீங்கள் தொடர்ச்சியாக வாங்கம்மா, என்னிட்ட சொல்ல வேண்டாம், அவங்களோட நினைவாக நீங்கள் வேண்டிக்கங்கன்னாங்க. எனக்கு நிறைய குறைகள் படிப்படியாக நிவர்த்தி ஆகிருக்கு. நான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமினா நான் இங்கே வந்திருக்கிறேன். நிறைய பலன் அனுபவிச்சிருக்கிறேன். எங்கள் ஐயர் வந்து கேரளா, கர்நாடகா எல்லாமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஹைகோர்ட்டு ஜட்ஜு உள்பட மந்த்லியெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதிகாரிகள்லேருந்து ஆண்டி வரைக்குமே இங்கே தரிசனம் பண்ணக்கூடிய இடம் எதுனா நம்ம விராலிமலை. போகர் வந்து வழிபட்ட ஸ்தலம். ஆமாம், அந்த குகை வந்து போகர் வந்து எங்கே உள்ளே போய் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே நிறைய சித்தர்களும் உள்ள தியானம் பண்ணி இங்கேயே வந்து பக்கத்தில் போய் அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட மண்டபமும் கீழே இருக்குது. இந்த குகையில் வந்து எப்படின்னா அருணகிரிநாதரும் உள்ள தவம் பண்ண இடம். அந்த குகையில் இன்னும் உள்ளே போயிட்டே இருக்குது. இருந்தாலும் அதாவது மக்கள் போய் வர வரைக்கும் இந்த குகை இருக்குது. அங்கே இருந்து ஒரு மனதாக 2 மணி நேரம் கூட தியானம் பண்ணலாம். தியானம் தான் அங்கே அதிகம்.
ரொம்ப பிரசித்தி பெற்றது. அருணகிரிநாதர் வந்து 120 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வந்து தவம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நன்றிம்மா, இந்த தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி. காய்ஸ், எங்களுக்கு தெரிஞ்சப்பட்ட தகவல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோவிலுக்கு தான் வரணும். மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தினமும் வர அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஊர் மக்களில் ஒருவராக அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா, வீடியோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்தடுத்த சித்தர்களை தேடி பயணம் 3 வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வீடியோ முடிச்சுக்கலாமா? வணக்கம்.